அடிச்சு கவனிச்சு வந்துட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பர்சனலா. தேங்க்யூ. தர்பூசணி சனத்தவக்கல திவாகருக்கு ஆதரவாக களமிறங்கிய மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே, யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் அப்படின்னு பழைய கவுண்டமணி படத்துலேருந்து ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக்கை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. திவாகர் பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இருந்து திவாகரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுற மாதிரி அந்த வீடியோ அப்படிங்கிறது அமைந்திருக்கு. சர்ப்ரைஸா இருந்துச்சு நீங்க ஷோக்கு வந்தது. சார் ரொம்ப நன்றி சார். சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் உங்களை. சார் என்ன பத்தி ஏதாவது ரிவ்யூ கொடுங்க சார். உங்க தைரியம், கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, ஆமா சார், வேற லெவல். அடிச்சு கவனிச்சு வந்துட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பர்சனலா. தேங்க்யூ. திவாகர் நல்ல தாடி கிடியெல்லாம் ஒட்டிட்டு கழுத்தில் செயின்லாம் போட்டுக்கிட்டு இந்த சனத்தவக்கில் வந்து குக் வித் கோமாளி செட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் வீடியோ எடுத்துருப்பான் போல இருக்கு. பிக் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் பைத்தியம் ஒரு கேமரா விடாமல் எல்லாத்துலேயும் ரீல்ஸ் பண்ணுறங்கிற பேரில் நம்மளெல்லாம் சாவடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ குக் வித் கோமாளிலையும் இருக்கிற எல்லாருக்கூடையும் போய் நின்று வீடியோ எடுத்து அதை வந்து போஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறான். சார், நான் வந்து உங்களுடைய தீவிரமான ஃபேன் சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியாப்பா, மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ணுற எல்லாமே உனக்கு பிடிக்குமா? ஜாய் கிறிஸ்டா கிட்ட அவர் சில்மிசம் பண்ணி அவருக்கு ஒரு குட்டி ஜூனியர் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்திருக்காரு. அதை பற்றி திவாகர் நீ என்ன நினைக்கிற? நீ பெருமையாக தான் நினைப்ப சார். நீங்கள் எனக்கு ஒரு ரோல் மாடல் சார். உங்களை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன் சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவரை உனக்கு பிடிக்கலன்னா தான்டா ஆச்சரியம். அதே போல் திவாகர் கேட்குறான், சார் என்னை ரிவ்யூ பண்ணுங்க சார், என்னை பற்றி ஏதாவது 4 வார்த்தை நல்லதாக பேசுங்க சார். அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்கிறாரு, உங்ககிட்ட பிடிச்சது எனக்கு உன்னுடைய கான்ஃபிடென்ஸ் தான், உன்னுடைய தைரியம் தான். இறங்கி அடித்து தூள் கிளப்பு அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் திவாகர்கிட்ட சொல்ல இதை தான் அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல இருக்கு. ஆகா, மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த ஜட்ஜு அவரே நம்மளுடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இறங்கி தூள் கிளப்பு அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிடணும் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட இவன் பேசினதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு தனி தைரியம் வந்து அங்கே இருக்கிற எல்லா பெண்கள்கிட்டையும் சில்மிசத்தில் ஈடுபட்டிருப்பான் போல இருக்கு. ஏப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், இவன்கிட்ட தைரியம் பிடிக்கும் அப்படின்னு வாய்கூசாமல் சொல்கிறியே, இவன் தைரியமாக பண்ண காரியங்கள்லாம் உனக்கு தெரியுமா? பிக் பாஸ்ன்ற ஷோவை நீ பார்த்துருக்கியா? அதில் எல்லாம் மீறி பல பெண்கள்கிட்ட நடந்திருக்கான். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணு அப்சரா, அந்த பொண்ணை மோந்து பார்த்துருக்கான். ஆரோரா சின்க்ளரோட முடியை பிடிச்சி மோந்து பார்த்துருக்கான். அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டு இருந்த பொண்ணு பார்வதி, அந்த பொண்ணுகிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு டார்ச்சர் பண்ணிருக்கான். டைட்டில் வின்னர் திவ்யா அப்படிங்கிற பொண்ணை கூட அவன் விட்டு வைக்கல. அந்த பொண்ணுகிட்டையும் சாதி ரீதியாக உன் குலதெய்வம் என்ன, நீ எந்த ஊர், எங்கே இருக்க, நீ என்ன ஆளுக, என்ன கேஸ்ட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பல பெண்களை மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்கான். சுபிக்ஷான்னு ஒரு சின்ன பொண்ணு, அதை கூட அவன் விட்டு வைக்கல. அந்த பொண்ணை பார்த்தும் தகாத வார்த்தைகளில் பல இடங்களில் இந்த தர்பூசணி திவாகர் பேசியிருக்கான். அப்படிப்பட்ட மானங்கட்ட கழுசடையோட தைரியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த திவாகருக்கு கொம்பு சீவி விட்டா ஜட்ஜே இந்த அளவுக்கு நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கிறாரு. அப்போ குக் வித் கோமாளி செட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நம்ம சில்மிசம் பண்ணா என்ன, எல்லாம் மீறி நடந்துக்கிட்டா என்ன அப்படின்னு இவன் புள்ளப்பூச்சிக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி அங்கே இருக்க பெண்கள்கிட்டலாம் அத்துமீறி நடந்திருக்கான். அதே போல தான் நிஷாவை தன்னுடைய கணவர் பக்கத்தில் இருக்காரு அப்படின்றத கூட பார்க்காம நிஷாவோட புருஷன் ஓரமாக இருந்துட்டு போட்டோம், அவரால் நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அசட்டு தைரியத்தில் சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இவன்ட்ட தைரியம் பிடிச்சிருக்கு, நீ எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஓப்பனாக பேசுவ, நீ பண்ணுறதெல்லாம் தைரியமாக பண்ணுவேன் அப்படின்னு ஏற்றி விட்டு அதனால தான் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், நிஷா மேலே கையை போட்டு உன் புருஷன் கூட வாழ்ந்தது போதும், என் கூட வந்து வாழு அப்படின்னு சொல்லி இந்த சனத்தவக்களை பேசி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சுனிதான்னு ஒரு பொண்ணு, அது வந்து பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட்டு, அங்கே விஜய் டிவிக்கு வந்து நன்கு அறிந்த முகம். அந்த பொண்ணுகிட்ட போய் சுனிதா அப்படிங்கிற பேரை அழுத்தி அழுத்தி சொல்லியிருக்கான். அந்த பேரை அழுத்தி சொன்னோம்னா என்ன மாதிரியான மீனிங் வரும், அது ஒரு கெட்ட வார்த்தை. அதை தான் அந்த பொண்ணுகிட்ட போய் பண்ணியிருக்கிறான். அதே போல் கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து ஜோடியாக வந்து 2 பேர் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீசன் எல்லாருமே ஜோடியாக தான் சமைக்கிறாங்க குக் வித் கோமாளியில். அவங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய அப்பாவோட டிஷ்ஷு, அது ஒரு வெரைட்டி ஆஃப் அல்வாவை கூட பண்ணி அது ப்ரோமோலலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த 2 பேருமே திவாகர் வந்து அங்கே குக் வித் கோமாளி செட்டில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எந்த அளவுக்கு
அளவுக்கு அத்துமீறி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறத கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க நிஷா. அதுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூரில் வந்த 2 பேர் அவங்கெல்லாம் வந்து திவாகருக்கு எதிராக வீடியோ போட்டிருக்காங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நிஷா ஒரு படி மேலே போய் இந்த தர்பூசணி திவாகர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வீடியோ போட்டால் மட்டும் பத்தாது, இவங்க காவல் நிலையத்தில் போய் இந்த தர்பூசணி திவாகருக்கு எதிராக புகார் அளிக்கணும். காவல்துறை இவனை கைது செய்து காயடித்தால்தான் இவன் இதுக்கப்புறம் இது மாதிரி வந்து பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்க மாட்டான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த மானங்கட்ட மாமா டிவி தொடர்ந்து இவனுக்கு வாய்ப்புங்கிறத அழிச்சுக்கிட்டே இருக்கு. பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்மில் இவன் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டப்பவே இவனுடைய கொடுக்க இழுத்து வச்சு கட் பண்ணிட்டானுங்க. இந்த கருந்தேலோட கொடுக்க கேவலம் கத்திரியை வச்சு கட் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி, கொடுக்கு மட்டும் தானா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு எதை கட் பண்ணால் இவன் மூடிக்கிட்டு இருப்பானோ, சில்மிசத்தில் ஈடுபடாமல் இருப்பானோ அந்த வேலையை பிக் பாஸ் டைம்லேயே பண்ணி விட்டுருக்கணும். விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டை கொடுத்து பொட்டனியை சேர்த்து அடித்து வெளில போடா புறம்போக்குன்னு அடித்து பற்றி விட்டுருந்தாருன்னா இவன் குக் வித் கோமாளியில் வந்து அங்கே இருந்த பெண்கள்கிட்ட அத்துமீறி சில்மிசத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டான். திவாகர் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட பேசும்போது சொல்கிறான், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், கேரக்டர் வைஸு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். மாதம்பட்டி ரங்கராஜோட கேரக்டரு சத்தியமாக எந்த ஒரு ஆம்பளையும் தன்னுடைய லைஃப்பில் எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியாத அளவுக்கு கேவலமான கேரக்டரா. அவர் ஏற்கனவே கல்யாணமாகி அவர் இன்னொரு பெண்ணோட தனக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக வந்த ஜாய் கிறிசில்டா அப்படிங்கிற பொண்ணோட பழகி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி வீடியோலாம் அனுப்பி அது மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி அந்த பொண்ணுக்கு இவங்க 2 பேரும் நெருங்கி பழகினதுனால அந்த பொண்ணு கர்ப்பம் தரித்து இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிறாங்க. அவர் அது ஏன் குழந்தை தானா அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கேட்டு இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டில் அது உறுதியாகி ஆமாம் அது மாதம்பட்டி ரங்கராஜுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தனக்கு ஒரு பெண் மூலமாக ஒரு குழந்தை அப்படிங்கிறது உருவாகி இருக்கின்றப்ப எந்த ஒரு ஆணும் அந்த பெண்ணை விட்டுட்டு போக மாட்டான். ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிறிசில்டாட்ட இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போனவர் தான். இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை கூட சேர்த்துக்கல. ஜாய் கிறிசில்டாவும் இன்னொருத்தருடைய கணவன் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க பழங்கினாங்க. அவங்க மேலேயுமே தப்பு இருக்குது. இதில் பாதிக்கப்பட்டது மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசில்டா 2 பேருமே இல்லை. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய நபர் தான் இதில் உண்மையிலேயே விக்டிம். ஒட்டுமொத்தமாக ஆண்கள் இனத்தையே தலைகுனிய வைக்கிற ஒரு கேவலமான காரியத்தை செஞ்ச இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் சார், உங்களுடைய கேரக்டரை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன் சார். உங்களோட கேரக்டர் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சார் நீங்கள் ஒத்த வண்டியில் மாட்டை பூட்டி ஓட்டுற அந்த ஒரு விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதை பார்த்து தான் சார் நான் இன்ஸ்பயர் ஆகி இங்கே குக் வித் கோமாளியில் இருக்கிற செட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட அத்துமீறி சில்மிசத்தில் ஈடுபட்டு வரேன் சார் அப்படின்னு அவன் மறைமுகமாக சொல்லியிருக்கான். அதை வந்து இவர் ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு ஆஹா நம்ம கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட நீ வந்து ரொம்ப தைரியமான ஆளுப்பா, இறங்கி அடித்து தூள் கிளப்பு, வர்றதா பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியான ஆட்கள் சொல்லும் போது நம்ம பெரிய ஹீரோ, நம்ம பெரிய புடுங்கி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனுங்க ஏதாவது கேவலமாக இது மாதிரி பண்ணி வச்சிடறாங்க. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே, யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். மாதம்பட்டி ரங்கராஜ் போன்ற நபர்களெல்லாம் ஒருத்தன் வந்து தன்னுடைய லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறான் அப்படின்னா இந்த திவாகர் மாதிரி பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணாமல் வேற என்ன பண்ணுவானுங்க அப்படிங்கிறது தான் நமக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. மடியில கணம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் வாய்கிளிய அவ்வளோ பேச்சு பேசினான் இந்த தர்பூசணி திவாகர். கானா வினோத்து, புகழ், மாக்காப்பா எல்லாரையும் என்ன தேர்ந்து தாக்கிட்டாங்க, இரும்புறாளால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்பாரி வச்சான். இப்போ இந்த தர்பூசணி திவாகருக்கு எதிராக நிஷா வந்து ஒரு பரபரப்பு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த கோயம்புத்தூர்ல இருந்து குக் வித் கோமாளிக்கு வந்த அந்த ஜோடியும் திவாகர் அங்கே என்னென்ன மாதிரியான சில்மிஷங்களில் ஈடுபட்டான் அப்படிங்கிறதையும் வீடியோவாக போட்டிருக்காங்க. இந்த 2 வீடியோக்கும் இந்த தர்பூசணி திவாகர் இப்போ வரைக்கும் ஏன் மறுப்பு தெரிவிக்கல? ஏன்னா குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும். நிஷா இவனுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிருச்சு. இதுக்கு நம்ம பதில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை செருப்பை கலட்டி எல்லாரும் அடிப்பாங்க. ஏன்னா இவன் அந்த சில்மிஷத்தில் ஈடுபட்டதுன்றது 100% உண்மை. அதனால தான் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்கான். குக் வித் கோமாளி செட்டில் இவனால் பாதிப்புக்குள்ளான பெண்கள் இவன் மேலே வந்து புகார் அளிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா சாக்கடையில் கள்ள தூக்கி அடித்தா அது நம்ம மேலே தான் படும். எதுக்கு போய் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இவன் வந்து நமக்கு எகெயின்ஸ்டாக வீடியோ போட்டு நமக்கு வந்து நிம்மதி இல்லாமல் போயிடும், நம்மளால் எந்த விதமான வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவன் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்காமல் எல்லாரும் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இவன் மேலே வந்து புகார் கொடுக்காம கடந்து போகிறது இவனால்
அடுத்து இன்னும் 4 பெண்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவதற்கு நீங்களே வழிவகை செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. குக்கு வித் கோமாளி செட்டில் இவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இவனுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கணும். காவல்துறை இவனை கைது செய்து காயடித்தால்தான் இவன் அடுத்து இது மாதிரியான வேலையை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த தர்பூசணி திவாகருக்கு ஆதரவாக மாதம்பட்டி ரங்கராஜ் நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸாக இறங்கி செய்யுங்க, வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்கிற இந்த வீடியோவை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.